வணக்கம். 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி வருது. ரத சப்தமினா என்ன? அந்த விரதம் குறித்து நாம் இப்போ பார்க்குறோம். உலகிற்கு ஒளி தரும் சூரிய பகவானுக்கு உரிய விரதங்களில் மிக முக்கியமானது ரத சப்தமி. இந்த ரத சப்தமி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் வளர்பிறை 7ஆம் நாள் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. தெற்கு பாதையில் பயணித்து கொண்டிருக்கும் சூரியன் வடக்கு நோக்கி திரும்பி பயணிக்கிறார். இதுதான் ரத சப்தமின்னு அழைக்கப்படுகிறது. அதாவது தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலம் ஆரம்பிக்குது. ரத சப்தமி நாளில் சூரியன் பிறந்ததாக கருதப்படுகிறது. அதனால் அந்த நாளில் சூரியனுக்கு சிறப்பு ஒளி வருது அப்படின்னு கருதுறதுனால சக்கரை பொங்கல் செய்து தானமாக சில பேருக்கு வழங்கலாம். அது மிக புண்ணியமாக கருதப்படும். இந்த ரத சப்தமி அன்று சூரிய உதயத்தில் எழுந்து குளிக்கணும். பரம ஏழையாக இருந்தால் கூட அவர்கள் நிலை மாறுவதற்கு இது உதவுகிறது. இந்த சூரிய உதயத்தில் எழுந்து ஆறு, குளம் இந்த மாதிரி நீராட செல்வது சிறப்பு. ஆனால் இப்போ இருக்கிறதில் இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறோம், அதனால் கொஞ்சம் சூரிய ஒளி படுற மாதிரி இடத்துல இருந்து குளிப்பது மிக நல்லது. இப்படி குளிக்கும்போது 7 எருக்கம் இலைகள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கிக்கோங்க. அவற்றின் மீது சிறிது அரிசி, மஞ்சள் ஆகியவற்றை கலந்து உச்சந்தலையில் வச்சு குளிங்க. ஆனால் அந்த எருக்கம் பால் கண்ணில் படாத மாதிரி கொஞ்சம் காஞ்சப்புறம் பண்ணுறது மிக நல்லது. இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஜோதிட ரீதியாகவும் சூரியனை நாம் தந்தைக்கு காரகனாக சொல்கிறோம். பிதிர்லோகத்துக்கு அதிபதியும் இவர் தான். நாம் செய்யும் தர்ப்பண பலனை முன்னோர்களிடம் ஒப்படைக்கிறார். ஆத்மகாரனாகவும் இருக்கிறார். இவரை வணங்குபவர்கள் உடல் ஆரோக்கியம், மனம் ஆரோக்கியம் பெறுகிறார்கள். பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் நல்ல குணநலன்களை பெறுகின்றனர். உத்தியோகக்காரர்களாக இருப்பதனாலும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல பொருளாதார நிலை மேம்படும். இந்த ரத சப்தமி நாளில் சுவாமி முன்னாடி அதேமாரி வீட்டு வாசலில் தேர் கோலம் போட்டு வணங்குவது சாலச் சிறந்தது. அவ்வாறு வணங்கும்போது ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர்பலம் தேஹிமே சதா என்று சொல்வது மிக நல்லது. ஓம் சூர்யாய நமக. நல்லதை பெறுவோம். வாழ்க வளமுடன்.